ஹாய் ஆல். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு ஈவினிங் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு விசிட் போயிட்டு வரலாமேன்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ஒரு 5 o'clock அது கிளம்பணும்னு பார்த்தோம். ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா யோகி குட்டி வர தூங்கிட்டு இருந்தேன். அவள் எழுந்திருக்க லேட்டாகவும் நம்ம பிளான் பண்ணபடி அந்த டைமுக்கு போகவும் முடியல. மேக்ஸிமம் நம்ம எந்த டைம் பிளான் பண்ணுறோமோ அந்த டைமுக்கு எங்கேயுமே போக முடிய மாட்டேது. ஏதோ ஒரு டிலே ஆயிடுது. சரி சும்மாவாவது அப்படியே விசிட் போயிட்டு வரலாமேன்னு கிளம்பிட்டோம். என்ன கொஞ்சம் நம்ம வெளிச்சத்திலே போயிருந்தா கொஞ்சம் நேரம் நம்ம விளையாடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் ஆக்சுவலி பீச்சுக்கு போகிறதுக்கே எப்படியும் கொஞ்சம் இருட்டிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 பக்கம் ஆகும்னு வைங்களேன். ஆக்சுவலி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா யோகி குட்டிக்கு பசி வந்துருச்சு. ஸோ ஒரே ஒரு லேஸ் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். சரி பீச்சுக்கு போகிற வரல அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீச் சைட்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடாக தான் இருக்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி சைட் இருக்க மாதிரியே எல்லாருமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் நிறையா கோவில் சர்ச்சுன்னு எல்லாமே பீச் சைட்லேயே தான் இருக்கும். அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல். ஸோ அந்த இது நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு பார்க்க. நாங்கள் சரி கூட்டம்லாம் இருக்காது பொறுமையாக அப்படி போயிட்டு வரலான்னு பார்த்தா அன்னைக்கு சரியான கூட்டம். மேக்ஸிமம் வந்து வீக்கெண்டில் தான் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு போல். நாங்களுமே வந்து 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெகுலராகவே இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க அங்கே கேட்டதுக்கு. அதுவுமே இல்லாமல் நிறையா ஷாப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த சாட் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற சாப்பிட்றது அந்த மாதிரி ஷாப்லாம். ஸோ நல்ல கூட்டம் வேறு. டைம் ஆக ஆக அலை வேறு அதிகமாகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ ஷாப்ஸ் இருக்கிறத பார்த்தாலே ஒரு கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. சரி ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லி அந்த சைடு வந்தோம். அதுக்கிடையில் நம்ம யோகி குட்டிக்கு பபுள்ஸ் வேணும்னு சொல்லி ஒரே இது. அப்புறம் அவனுக்கு ஒரு பபுள்ஸை வாங்கி கொடுத்துட்டு ஒரு மிளகா பஜ்ஜி செட்டு வாங்கி சாப்பிட்டோம். சூடாக இல்லை, ஏன்னா அங்கே அடிக்கிற காற்றுக்கும் அந்த ஜில்னஸுக்கும் சூடாக இருக்காது. சரி இருந்தாலும் சாப்பிட்லாமேன்னு சாப்பிட்டுட்டு இங்கிட்டு வரும்போது இந்த சுண்டல் மாங்காய்லாம் போட்டு தருவாங்கள்ல, எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே உட்காந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே தான் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா காற்று அந்த சவுண்டு போட்டு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போதே நல்லா லேட் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் கிளம்பும்போதும் நிறையா பேர் அப்போ தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு.